வணக்கம் நண்பர்களே, நான் கவிதா பேசுகிறேன். நீலவான பயணம் சேனல் வழியாக உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் பெருமகிழ்ச்சிங்க. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பதிவு என்னென்னா, ஒரு பக்திமயமான பதிவு தாங்க. அதாவது சிவன் ராத்திரிக்கு நாகம்பள்ளி செல்லாண்டியம்மன் கோயிலில் தீர்த்தம் எடுத்தது தாங்க. இது எனக்கு அப்பா வீட்டு கோயிலுங்க. இந்த கோயிலில் வருஷம் தீர்த்த காவடி எடுப்பாங்க. இந்த வருஷம் எல்லோரும் கிளம்பி கோயிலில் முதல்ல எல்லோரும் போய் சேர்ந்துக்கிறதுங்க. அங்கேருந்து பஸ் அரேஞ்ச் பண்ணியிருப்பாங்க. காரில் வர்றவங்களும் வரலாம், அவங்கவுங்க விருப்பம், எப்படி வேணாலும் வந்துக்கலாம். எல்லோரும் சேர்ந்து அதாவது கொடுமுடியில் தான் போய் தீர்த்தம் எடுப்போம். கொடுமுடிக்கு போகிற வழியில் சாலப்புதூருங்கிற இடத்துல தாங்க சாப்பாடு போடுவாங்க, அன்னதானம் கொடுப்பாங்க. அங்கே சாப்பிட்டுட்டு நேராக எல்லோரும் ஆலமரத்து இதில் கொடுமுடியில் அந்த இதில் உள்ளே போய் நம்ம தீர்த்தம் எடுத்துக்கிறதாங்க. எல்லாரும் அங்கே பந்தல்லாம் போட்டிருந்தாங்க. இந்த தடவை அரேஞ்ச்மெண்ட்ஸ் ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க. வெயிலில் ரொம்ப தாங்க முடியல, மாசி மாதம் வெயிலுங்கிறதுனால. இது நம்மளோட சப்ஸ்கிரைபர் நிர்மலா, இவங்க இந்த கோயிலுக்கு போகிறாங்க, சென்னையில் இருக்கிறாங்க. வருஷம் தீர்த்தத்துக்கு வந்துடுவாங்க. இன்றைக்கி இந்த வருஷமும் அவங்க வந்திருக்கிறாங்க. இந்த மாதிரி நிறைய சப்ஸ்கிரைபர்ஸை நம்ம அந்த காவடியில் பார்த்தாங்க. ரொம்பவே மகிழ்ச்சியாக இருந்தது. எல்லோரும் அவங்கவுங்க நான் உங்கள் சேனல் பார்ப்போம் அப்படின்னு சொல்லும்போது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அம்மாவுக்கு தாங்க ஏகப்பட்ட ஃபேன்ஸு. சித்தி, அண்ணி, அம்மா, நான் அம்மா வீட்டு, பங்காளி வீட்டு, சித்தி எல்லோரும் நிறைய பேர் காவடிக்கு வந்திருந்தாங்க. அவங்கவுங்க ஊருக்காரங்க எல்லாம் சேர்ந்து ஒன்றா குளிச்சுட்டு தீர்த்தம் எடுத்துட்டு, இப்படி தீர்த்தத்தை எல்லாம் வச்சு ஒரு பிளாஸ்டிக் கவர் போட்டு மேலே கட்டி இதையெல்லாம் தோளில் வச்சுட்டு போகிறவங்க போவாங்க, தலையில் கூட வச்சுக்கலாங்க. இந்த தீர்த்தத்தை எல்லாம் முதல்ல நம்ம போய் எடுத்துகிட்டு இவங்களும் நம்ம சேனலை பற்றி விசாரித்தாங்க. நிறைய பேர் இந்த மாதிரி கேட்கும்போதே ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. எல்லாரும் தீர்த்தம் எடுத்து வச்சு ஒரு இடத்துல கொண்டு போய் வச்சிடணுங்க. பொதுவாக எல்லாரும் வச்ச பின்னாடி தான் அப்புறம் அழைச்சி அதுக்கப்புறம் தீர்த்தம் எடுத்துக்கிட்டு போகிறதுங்க. இந்த வருஷம் கொஞ்சம் வெயில் கம்மியாக தான் இருந்தது. ஆற்றை சுற்றி பார்த்தீங்கன்னா எங்கே பார்த்தாலும் தீர்த்த காவடி தாங்க. அதாவது நம்ம மட்டும் இல்லாமல் நாகம்பள்ளி செல்லாண்டியம்மன் கோயிலுக்கு வர்றவங்க மட்டும் இல்லாமல் இது வீரகுமார், வெள்ளை கோயில் வீரகுமார் கோயிலுக்கு போகிறவங்களும் தீர்த்தம் எடுக்க வந்திருந்தாங்க. நம்ம காவடியில் நிறைய மெம்பர்ஸ் இருந்தாங்க. எல்லாருமே முதல்ல நம்மளோட தீர்த்தம் எல்லாம் எடுத்து வச்சாச்சு. சரி, அந்த காவடியில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு போய் பார்ப்போம் அப்படின்னு சொல்லி அவங்க காவடியெல்லாம் எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க. அதுக்கெல்லாம் நம்ம பூஜை பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. வாழை இலையெல்லாம் இப்படி வச்சுருக்காங்க. இது மேலே கலசத்தை வச்சு அப்புறம் அதை கட்டி எல்லாம் எடுத்துகிட்டு போவாங்க. அவங்க இன்னும் தீர்த்தம் எடுக்கலை. முதல்ல அந்த காவடிக்கு அபிஷேகமெல்லாம் பண்ணுறாங்க. அபிஷேகம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தீர்த்த குடமெல்லாம் வச்சுருக்குறாங்க. எல்லாம் முதல்ல அந்த காவடிக்கு அபிஷேகம் பண்ணி அதுக்கப்புறம் அதில் தீபாரதனை எல்லாம் காட்டிட்டு அதுக்கப்புறம் அவங்க போய் எல்லாம் தீர்த்தம் எடுத்துகிட்டு வர்றாங்க. நான் இந்த வருஷம்தான் இந்த காவடியை பார்க்குறேன். சரின்னு சொல்லிவிட்டு அதை பார்த்துட்டு அதுக்கப்புறம் பாருங்கள், அவங்க எல்லாமே எடுத்துகிட்டு போகிறாங்க. திருப்பி நம்ம காவடிக்கு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தாங்க. வர்ற வழியில் பார்த்திங்கன்னா சேலம் தாரமங்கலத்துலேருந்து ஒரு அண்ணன் வந்தாங்க. அவங்களும் கேட்டாங்க, நீங்கள் சேனல் வச்சுருக்கீங்க தானே, எங்கள் மனைவி பார்ப்பாங்க உங்கள் சேனலை, ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லி அவங்களும் நம்மளை என்கரேஜ் பண்ணாங்க. அடுத்து நம்ம காவடிக்கு போவாங்க. எல்லாம் இப்போ தீர்த்தமெல்லாம் எடுத்து வச்சுட்டு எல்லாம் ரெடியாக இருக்கிறாங்க. இப்போ என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் அதாவது சாமி வர்றவங்க சாட்டை, பெரம்பு அப்படியெல்லாம் வச்சு சாமி ஆடுவாங்க. அது எல்லாம் முடிஞ்சு அதுக்கப்புறம் தான் கலசத்துக்கெல்லாம் தீபாரதனை காட்டி சாமி கும்பிட்டு அதுக்கப்புறம் தான் கலசமெல்லாம் இங்கேருந்து எடுத்துகிட்டு போவாங்க. அவங்களுக்கு அந்த ட்ரம்ஸ் அடிக்கும் போதே பயங்கரமாக சாமி லேடிஸு, ஜென்ஸு எல்லாருமே ஆடுவாங்க. நிறைய பேர் நீங்கள் இது வரைக்கும் பார்த்துருக்கீங்களா அப்படின்னு சொல்லி கமெண்ட்டில் சொல்லுங்கள். இதெல்லாம் முடிஞ்ச பின்னாடி தாங்க தீர்த்தம் அப்புறம் நம்ம எடுத்துகிட்டு போகணும். வாங்க பார்க்கலாம்.
அவ்வளோதாங்க. எல்லாம் சாமி கும்பிட்டு அவங்கவுங்க தீர்த்தம் எடுத்துக்கிட்டு ஆற்றுலேருந்து நம்ம வந்த வாகனத்தை நோக்கி எல்லோரும் கிளம்பிட்டாங்க. இந்த வருஷம் அவ்வளோவா வெயில் இல்லைங்க, ரொம்ப வெயில் இல்லை, கொஞ்சம் கம்மியாக தான் இருந்தது. போன வருஷம் நடக்க முடியாதனால இந்த வருஷம் ஆற்று வரைக்கும் எல்லாம் வந்து சிவப்பு கலர் மேட் விரிச்சிட்டாங்க. அதனால போகிறவங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருந்தது. சில பேர் நிறைய பேர் ஆற்றுலேயே கொண்டு வந்து காரெல்லாம் நிறுத்திட்டு அப்படியே அங்கேருந்து ஏறி போடுறாங்க. இந்த மேட் போட்டது ரொம்பவே வசதியாக இருந்ததுங்க. அதனால எல்லாருமே நிதானமாக அப்படியே நடந்து போகிற மாதிரி இருக்கும். இல்லைன்னா வேக வேகமாக போன வருஷமெல்லாம் ரொம்ப கால் கொதிக்க அந்த மாதிரி ஆயிடுச்சுங்க. இந்த ஆலமரத்து துறையில் தாங்க வந்து இங்கே இருந்து நம்ம கிளம்புறது. இது இல்லாமல் அந்த கொடுமுடி சாமி கோயில் இருக்கு இல்லைங்க, அந்த கோயிலுக்கு ஏற்றாப்புலேயும் ஒரு துறை இருக்கும். அங்கே போய் எல்லாம் கொஞ்சம் நல்லா இல்லை, அதனால இங்கே வந்து எல்லாம் எடுத்துக்கிட்டு ரொம்ப ஃப்ரீயாகவும் இருக்கும். தண்ணி ஆறு ஃபுல்லாக ஓடலை, ஒரு ஓரமாக தான் ஓடுது. அதில் வந்து எடுத்துக்கிட்டு எல்லோரும் புறப்பட்டாச்சுங்க. இனி நேராக எல்லாம் கோயிலுக்கு போய் தாங்க ஆஜராகிடுறது. அங்கே போய் அங்கே எல்லோரும் ஒன்று சேர்ந்து அதுக்கப்புறம் வந்து கோயிலை சுற்றி வரணுங்க. இப்போ வந்து எல்லோரும் சேர வரணும்ல, அதுக்காக ஒவ்வொருத்தராக இறங்கி அந்த கோயிலுக்கு முன்னாடி எல்லாம் ஆஜராகிடுவாங்க. அப்புறம் ஒரு லாரியில் தண்ணி கொண்டுட்டு வந்து கோயிலை சுற்றி விடுவாங்க. கோயிலை சுற்றி விடும்போது இது மத்தியானம் வெயில் இல்லை, முதல்ல ஒரு தடவை விட்டு வச்சுருவாங்க. அதுக்கப்புறம் வந்து நம்ம காவடி வர முன்னாடியே போய் எல்லாம் தண்ணி விட்டுக்கிட்டே போனாங்கன்னா ரொம்ப ஈஸியாக. இந்த தடவை வந்து செல்லாண்டியம்மன் வந்து நமக்கு குழுன்னு சொல்லிட்டு தீர்த்த காவடி எடுத்துகிட்டு வர்றதுக்கு இது பண்ணிடுச்சுங்க. எங்கள் சித்தியெல்லாம் நிற்கிறாங்க. எல்லோரும் வந்து ரெடியாக வர்ற எல்லா காவடிகளுக்காக வெயிட் பண்ணுறாங்க. எல்லோரும் வந்து தான் சேர்ந்து அதுக்கப்புறம் வந்து சுற்றி வரணுங்க. இது முடிஞ்ச உடனே எல்லாம் சாமி கொண்டு தீர்த்தத்தை வரிசையாக கொண்டு போய் செல்லாண்டியம்மனுக்கு விட்டுட்டுங்க. அதுக்கப்புறம் எல்லாம் அன்னதானத்தில் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் சாயங்காலம் வந்து சாமிக்கு அலங்காரம் எல்லாம் இது பண்ணுவாங்க. சாயங்காலம் வரைக்கும் எல்லாம் வந்து தீர்த்தம் விட்டுட்டு அதுக்கப்புறம் தாங்க சிறப்பு பூஜைகள் எல்லாமே இருக்குது. வந்து அம்மா எல்லாருமே வந்து சாயங்காலமும் மறுபடியும் வந்து அவங்கெல்லாம் சாமி கும்பிட்டுட்டு வருவாங்க. நான் தீர்த்தம் விட்டுட்டு அதோடு நான் கிளம்பி வந்துட்டாங்க கரூருக்கு. அதுக்கப்புறம் நாங்கள் எங்கள் குலதெய்வ கோயிலுக்கு போவோம். அதனால இந்த வருஷம் ரொம்பவே வந்து சாமி எங்களை வந்து ரொம்ப கூலாக கூட்டிகிட்டு போயிடுச்சுங்க. ரொம்ப போன வருஷம் அப்படி ஒரு இதாக இருந்தது, ஆனால் இந்த வருஷம் அவ்வளோ இதாக இல்லை. வந்து எல்லாருமே வந்து ரொம்ப சந்தோஷமாக இந்த விழாவை நிறைவு பண்ணிட்டாங்க. வருஷத்துக்கு ஒரு தடவை இந்த மாதிரி நம்ம குலதெய்வத்தை வந்து வணங்கி தீர்த்தம் எடுத்து கும்பிட்டு போடுறது ரொம்பவே நமக்கும் சந்தோஷங்க. அதுக்குண்டான பலனை கண்டிப்பாக சாமி நமக்கு கொடுக்குங்க. அதாவது நம்ம கோயிலாக இருந்தாலும் சரி, அம்மா வீட்டு கோயிலாக இருந்தாலும் சரி, எந்த கோயிலாக இருந்தாலும் அவங்க மனசார வேண்டிக்கிட்டு ஒரு கோரிக்கை வச்சு இந்த மாதிரி வந்து எனக்கு நிறைவேற்றி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி சாமிகிட்ட வேண்டிட்டு போனால் கண்டிப்பாக வந்து சாமி அந்த கோரிக்கையை நிறைவேற்றுங்க. அதனால் வருஷம் இந்த விழாவுக்கு வந்து நாங்கள் கலந்துக்கிறோம். எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த மாதிரி நீங்களும் உங்கள் கோயிலுக்கு தீர்த்தம் எடுப்பீங்களா அப்படின்னு கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் கூட இந்த பதிவை பகிர்ந்துட்டதுக்கு எனக்கு ரொம்ப சந்தோஷம். நன்றி.